நான் அந்த பிள்ளைல சிமெண்ட் ஒழுங்கா போடுங்கண்ணா. தம்பி மா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்குமா கட்டட வேலைக்கு தான் வருவான்னு அடம் பிடிக்கிறீங்க? இந்த உலகத்துல வேற வேலையா இல்ல? இல்லப்பா, இந்த வேலையில தான் வாரானா காசு கரெக்டா கைக்கு வந்துடும் சொன்னாங்க. வேற எந்த வேலைக்கு போனாலுமே மாச சம்பளம் தான். எனக்கு வாரானா காசு வேணும், அதனால தான்ப்பா. அது சரிம்மா, உங்களால 2 மாடிக்கு செங்கல் தூக்கிட்டு போக முடியுமா? இல்ல மணல்ல தான் முடியுமா? இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலைமா, அதனால தான் சொல்றேன். நீங்க வேற ஏதாச்சும் வேலை பாருங்க போங்க. தம்பி நான் நல்லா வேலை செய்வேன்ப்பா. எங்க ஊர்ல 8 மணி நேரம் விடாம விவசாயம் பண்ணிருக்கேன். இந்த வேலை எப்படியாவது கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். மாமா என்னம்மா வேலை செய்யற இடத்துல வந்து உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வேலை இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா. நான் வேணா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்குதான்னு பாருங்க. தம்பி வேணாப்பா, சும்மா வாங்குற காசு பிச்சை எடுக்கிற மாதிரிப்பா. நீ வேலை சொல்லு, நான் செய்யறேன், அதுக்கு காசு கொடுப்பா. சரிம்மா, நீங்க வேலை செஞ்சு அதுக்கான காசை வாங்கிக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எப்படி வேலை பாக்குறீங்கிறத பார்த்துட்டு தான் நாளைக்கு நீங்க வரணுமா இல்லையா நான் சொல்லுவேன். சரிப்பா. சரிம்மா, நீங்க அவங்க கூட போய் சித்தால் வேலை பாருங்க. பரவாயில்லம்மா, உட்காருங்கம்மா. இருக்கட்டும்ப்பா. அம்மா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த கட்டட வேலைலாம் பார்க்குற அளவுக்கு உங்க உடம்புல தெம்பு இல்லைம்மா, அது புரிஞ்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலையில நான் சாப்பிடாம வந்துட்டேன், அதனாலதான். நாளைக்கு வேணா பாரு நான் எப்படி வேலை செய்யறேன்னு. சரிம்மா, எதுக்கு இந்த வயசுலயும் வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? மா சின்ன உங்க பையன் மாதிரி நினைச்சு சொல்லுங்கம்மா. அழாதீங்கம்மா. மா என்ன என்கிட்ட சொல்லுங்கம்மா, அழாதீங்கம்மா. தம்பி எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேரையும் நல்லா படிக்க வச்சேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு 2 பிள்ளைங்களும் எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. எங்களுக்கு எங்க போறதுனே தெரியல, எங்களுக்கு யாரும் இல்லப்பா. எங்க வீட்டுக்காருக்கு சுகரு பிபின்னு எல்லாமே இருக்குது. அவருக்கு வாரானா ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஊசி போடணும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வேலைக்கு வந்தேன். என்ன விட்டா அவருக்கு வேற யாரும் இல்லையப்பா. அழாதீங்கம்மா, உங்களுக்கு நான் இருக்கேம்மா, அழாதீங்க. நான் இங்க தனியா தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். நீங்க வேணா டெய்லி வந்து எனக்கு சமைச்சு கொடுங்க, நான் வாரானா அதுக்கு சம்பளம் கொடுத்துறேன். ஆனா நீங்க இந்த கட்டணம் பார்க்காதீங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா, நீ நல்லா இருக்கணும். ஐயோ பரவாயில்ல.